ஸோ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து லென்த்தில் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு 5 இன்ச்சிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கர்வ் வரும்போது மிடில் 1 இன்ச் வர மாதிரி இருக்கணும். இப்போ வந்து 1 இன்ச் சூயிங் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மிட் பாயிண்ட்டில் 1 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த எட்ஜும் 1 இன்ச் வரமாக ஸோ அந்த எட்ஜு வந்து நான் வந்து லைட்டாக ஒரு லைட் கர்வ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து பின்னாடி தான் பின்பக்கம் போகிறதில்ல, இது முன்னாடி வர்றதுனால முன்னாடி அந்த ஷேப்புக்காக நான் கர்வ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எந்த ஃபேப்ரிக்கில் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அயன் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் தைச்சிடுங்க. ரொம்ப மைன்யூட் கார்னரில் தைக்கணும். அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாத வரும். தைச்சிட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துருங்க. மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேப்ரிக்கோட நெக்கும் இந்த பேட்சோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் நெக்குக்கு வந்து 1 இன்ச் டெப்த்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மிட் பாயிண்ட்டில் நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு மார்க் லைனில் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் திருப்பி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை வந்து கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் நான். இப்போ கழுத்தை சுற்றி வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நாச்சஸ் கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஷேப் பர்ஃபெக்டாக வரும். திருப்பி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ நான் அயன் பண்ணி பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 சைடுமே தைச்சிக்கலாம், இன்னர் அண்ட் அவுட்டர். ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு லூப்புக்கு நான் ஒரு 1 இன்ச் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். பேண்ட்டு கிளாத்லேருந்து நான் துணி எடுத்துக்கிறேன். எதுக்கு நெக்குக்கு வச்சோமோ அதே இது ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் திருப்பி இன்னொரு சின்ன ஃபோல்டு அதிலே பண்ணி தைக்க போகிறேன். ஸோ தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க.
ஸோ அந்த லூப் வந்து உங்கள் பட்டன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பட்டன் சின்னதாக வச்சிங்கன்னா சின்னதாக லூப் இருக்கலாம், பெரிய பட்டன் வச்சிங்கன்னா பெரிய சைஸாக இருக்கலாம். ஸோ பட்டனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓப்பனிங் இது பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடு இருக்கிறதுல 2 சைடு தனித்தனியாக ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த ரோலை நீட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு தைச்சிக்கோங்க. அது திருப்பி வராத மாதிரி. ஸோ உள்ளே எந்த சைடெல்லாம் ரோல் ஆகிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நடுவில் வராது. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அதை வந்து மிடில் வைக்கிறதுக்காக. ஸோ அதையும் நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சைனீஸ் பட்டன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எந்த பட்டன் வைக்கிறீங்களோ அந்த பட்டன் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டனும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான சைனீஸ் பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக் லைனும் பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ சிம்பிள் பட் ரொம்ப அழகான நெக் லைன்.